பிரியங்காவால இத்தன பேருக்கு பிரச்சனையா? விஜய் டிவில அவங்க வச்சதான் சட்டமா? விஜய் டிவியோட குக் வித் கோமாளி நிகழ்ச்சியில கோமாளியா பங்கெடுத்துக்கிட்டு இப்போ தொகுப்பாளினியா மாறி இருக்கக்கூடிய விஜய் மணிமேகலை அந்த நிகழ்ச்சியிலிருந்து வெளியேறதா சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம குக்கா வந்த ஆங்கர் தன்னோட வேலையில தலையிடுறாங்க. அதனால வெளியேறதா மறைமுகமா பிரியங்கா பத்தி பேசினதுக்கு அப்புறமா நிறைய பேரு தொகுப்பாளினி பிரியங்காவ திட்டி தீர்த்துட்டு வராங்க. விஜய் டிவில எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச நிகழ்ச்சியா இருக்கக்கூடியது குக் வித் கோமாளி. இதுல புகழ், மணிமேகலை, குரோஷி, தங்கதுரை, மதுரை முத்து, சுனிதா, சிவாங்கி அப்படின்னு நிறைய பேரு அலப்பற பண்ணுவாங்க. இந்த நிகழ்ச்சியின் மூலமா இவங்களுக்கு பட வாய்ப்புகளும் தேடி வந்துச்சு. மக்களோட குறைய தீர்க்கக்கூடிய மருந்தா இருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சிக்கு அப்படின்னு தனி ரசிகர் பட்டாளமே இருக்கிறதால 4 சீசனுமே சிறப்பா நடந்து முடிஞ்சது. குக் வித் கோமாளியோட 5வது சீசன் இறுதி கட்டத்தை எட்டியிருக்கு. விஜய் டிவியோட ஆஸ்தான தொகுப்பாளினியா இருக்கக்கூடிய பிரியங்கா தேஷ்பாண்டே இந்த சீசன்ல குக்கா இருக்காங்க. ரொம்பவே விறுவிறுப்பா இறுதி கட்டத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கக்கூடிய இந்த சீசன்ல தொகுப்பாளினி மணிமேகலை வெளியேறதா அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. அதுல 2019வது வருஷத்துல இருந்து குக் வித் கோமாளி நிகழ்ச்சியில என்னோட பயணத்தை தொடங்கியிருக்கேன். அன்னையில இருந்து இதே நிலையில தான் இருக்குது. என்னோட வாழ்க்கையில எல்லா நிலைகள்லயும் நான் அதை கண்டிப்பா பின்பற்றுவேன். புகழ், பணம், தொழில், வாய்ப்பு இல்ல எதுவா இருந்தாலும் பரவாயில்ல. எனக்கு சுயமரியாதை அப்படின்னு வரும்போது அதுதான் முக்கியம். அதனாலதான் இப்போ குக் வித் கோமாளி நிகழ்ச்சியில இருந்து விலகிட்டேன். இந்த சீசன்ல இன்னொரு பெண் தொகுப்பாளர் ஆதிக்கம் செலுத்திட்டு வராங்க. குறிப்பா ஆங்கர்ஸ் பார்ட்டில அவங்க நிகழ்ச்சியோட குக்கா இருக்கணும். ஆனா அவங்க அதை அடிக்கடி மறந்துட்டு என்னோட வேலைய செய்ய விடாம ஆங்கர் வேலையில நிறைய குறுக்கீடு பண்றாங்க அப்படின்னு பிரியங்கா பத்தி சொல்லியிருந்தாங்க. மணிமேகலையோட விஷயத்த பார்த்த இணையவாசிகள் விஜய் டிவி எப்பவுமே இதத்தான் செய்யுது. போன சீசன்ல ஷிவானி இருந்தப்பவும் மற்றவங்களை வெளியேத்தி பாலிடிக்ஸ் பண்ணுச்சு. அதே மாதிரி பிக் பாஸ் வீட்ல பிரியங்கா இருந்தப்பவும் விஜய் டிவி நிர்வாகம் அவங்களுக்கு தான் ஜால்ரா அடிச்சது. அப்ப அடிச்ச ஜால்ராவை இப்போ குக் வித் கோமாளி நிகழ்ச்சியில செய்யுது. பாட்டு போட்டி அப்படின்னாலும் சரி, கேம் ஷோ அப்படின்னாலும் சரி, சமையல் அப்படின்னாலும் கூட அதுல பிரியங்கா தான் பெஸ்ட் அப்படிங்கறத மாதிரி காட்டுது. பிரியங்காவால விஜய் டிவில பல தொகுப்பாளினிகள் காணாம போயிருக்காங்க. அனிதா சம்பத், ஃபரீனா, நக்ஷத்ரா, ஜாக்குலின், பாவனா, இப்போ மணிமேகலை இவங்க எல்லாரும் காணாம போனதுக்கு பிரியங்கா தான் காரணம் அப்படின்னு மணிமேகலை சொன்னது மாதிரி வாழு வாழ விடு அப்படின்னு இணையவாசிகள் பிரியங்காவை வறுத்தெடுத்துட்டு வராங்க. நிலைமை இப்படி இருக்க மணிமேகலைக்கு ஆதரவா நிறைய பேரு குரல் கொடுத்துட்டு வராங்க. இதுல கோமாளியா கலந்துகிட்ட குரேஷியும் மணிமேகலைக்கு சப்போர்ட்டா நீங்க எடுத்த முடிவு சரிதான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதெல்லாம் கடந்து அடுத்த கட்ட லெவலுக்கு போறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அப்படின்னும் அந்த பயணத்தை நோக்கி நீங்க நகருங்க அப்படின்னு பதிவிட்டிருக்காரு. அதே மாதிரி அனிதா சம்பத் இந்த மாதிரி துணிச்சலான முடிவுக்கு என்னோட வாழ்த்துக்கள். ஒரு இடத்துல நமக்கு மரியாதை இல்ல அப்படின்னு தெரிஞ்சதும் அங்கிருந்து விலகிக்கிறது நம்மளோட கௌரவத்துக்கு நாம கொடுக்கக்கூடிய அங்கீகாரம். சரியான முடிவை எடுத்திருக்கீங்க அப்படின்னு மணிமேகலைக்கு ஆதரவா பதிவிட்டிருக்காங்க. இவங்களை தொடர்ந்து சுஜித்ரா இதுவரைக்கும் ஒரு எதிரியை கூட சம்பாதிக்காத மணிமேகலைய எந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணியிருந்தா அவங்க இப்படி ஒரு முடிவு எடுத்திருப்பாங்க. இதுதான் பிரியங்காவோட உண்மையான குணம் அப்படின்னு சுஜித்ரா வீடியோ ஒண்ணு வெளியிட்டிருக்காங்க. விஜய் டிவில இதுவரைக்கும் இருந்த நிகழ்ச்சிகள்ல இந்த நிகழ்ச்சி தான் ரொம்பவே ஒஸ்டான ஷோ அப்படின்னு பிரியங்கா வந்தப்பவே புரிஞ்சு போச்சு. போட்டியாளர்களோட தனித்துவமே காணாம போயிடுச்சு அப்படின்னு பல தடவை அவங்களோட ரியாக்ஷன் மூலமே தெரிவிச்சிருக்காங்க. பிரியங்கா குக் வித் கோமாளி நிகழ்ச்சியில நான் போட்டதுதான் சட்டம், விஜய் டிவி என்னோட கையில தான் இருக்குது அப்படிங்கறது மாதிரி அவங்க ஆடின ஆட்டத்துக்கு இப்போ சமூக வலைதளங்கள்ல நிறைய பேரு பிரியங்காவுக்கு எதிராகவும் மணிமேகலைக்கு ஆதரவாகவும் அவங்களோட கருத்துக்களை தெரிவிச்சிட்டு வராங்க.